சுதந்திர ஊடகவியலாளரான மெல் குணசேகரவின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபரை 48 மணித்தியாலம் தடுத்து வைத்து விசாரணை செய்வதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை சுதந்திர ஊடகவியலாளரான மெல் குணசேகரவின் இறுதிக்கிரியைகள் நாளை பொரளை மயானத்தில் நடைபெறவுள்ளன. சுதந்திர ஊடகவியலாளரான மெல் குணசேகர பத்திரமுள்ள பகுதியில் உள்ள அவரது வீட்டின் சமையலறையில் அவரது வீட்டில் பணியாற்றிய நிறப்பூச்சி பூசும் நபரினால் நேற்றைய தினம் கொலை செய்யப்பட்டிருந்தார். தொம்பே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கொலையாளி மெல் குணசேகரவின் வீட்டை நோக்கி பயணித்த காட்சிகள் அயல் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியிருந்தது. இதற்கமைய அவர் பிரதான சந்தேக நபராக போலீசாரினால் அடையாளம் காணப்பட்டிருந்தார். அதன் பின்னர் மெல் குணசேகரவின் உறவினர்களிடமிருந்து குறித்த சந்தேக நபரின் தொலைபேசி இலக்கத்தை பெற்றுக்கொண்டு தொலைத்தொடர்பு கோபுரத்தின் தொலைபேசி அலைவரிசையின் ஊடாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலிருந்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஞாயிற்றுக்கிழமைகளில் வீட்டின் உரிமையாளர்கள் மத வழிபாடுகளுக்காக செல்கின்றவையை அவதானித்த பின்னர் வீட்டில் உள்ள பொருட்களை கொள்ளையிட நேற்றைய தினம் வந்ததாக போலீஸ் விசாரணைகளின் போது சந்தேக நபர் தெரிவித்துள்ளார். பின்புற கதவின் ஊடாக வீட்டுக்குள் பிரவேசிக்க முயற்சித்த வேளையில் சமையலறையில் இருந்த மெல் குணசேகர தன்னை அடையாளம் கண்டுகொண்டதாக எழுந்த சந்தேகத்தை அடுத்து தான் அவரை கொலை செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மெல் குணசேகரவின் கழுத்து பகுதியில் 2 கூரிய ஆயுதங்களால் 6 வெட்டுக்கள் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபரின் ஆடையில் இரத்த கரைகள் படைந்தமையினால் மெல் குணசேகரவின் சகோதரரது ஆடையை அணிந்து மெல் குணசேகரவின் கையடக்க தொலைபேசி மற்றும் 1200 ரூபாய் பணத்தை சந்தேக நபர் கொள்ளையிட்டுச் சென்றுள்ளார். நேற்றிரவு 8:30 மணியளவில் கொலையாளி கைது செய்யப்பட்ட அதே வேளை சட்ட நடவடிக்கைகளுக்காக இன்றைய தினம் நுகேகொட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட குறித்த சந்தேக நபர் 39 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை எனவும் போலீசார் குறிப்பிட்டனர். நாம் அவரை இன்று சட்ட வைத்திய அதிகாரியின் முன்னிலைப்படுத்தி பின்னர் கடுவல நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தினோம். இதன்படி குற்றவியல் சட்டக்கோவையின் சரத்துக்களுக்கு அமைய 48 மணித்தியாலம் தடுத்து வைத்து விசாரணை செய்யும் உத்தரவை பெற்று அவரை நாம் மீண்டும் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றோம். அதன் பின்னர் நாளைய தினம் அவரை விளக்கமறியலில் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக கைவிரல் அடையாளங்களை அடிப்படையாக கொண்டே இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 1973 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி பிறந்த மெல் குணசேகர கொழும்பு புனித பிரிஜிட்ஸ் கல்லூரியில் கல்வி பயின்றதுடன் பின்னர் ஈஸ்ட் லண்டன் பல்கலைக்கழகத்தில் தனது உயர்கல்வியை தொடர்ந்தார். 1997ஆம் ஆண்டு ஊடகவியலாளராக தனது கடமையை ஆரம்பித்த அவர் சண்டே டைம்ஸ், லங்கா பிசினஸ் ஆன்லைன் ஆகிய ஊடக நிறுவனங்களில் கடமையாற்றினார். 2012ஆம் ஆண்டு வரையான 5 வருட காலம் பிரான்ஸ் செய்தி சேவையில் கடமையாற்றிய மெல் குணசேகர சுதந்திர ஊடகவியலாளராகவும் பணியாற்றியுள்ளார். தனது 40வது வயதில் மெல் குணசேகர கொலை செய்யப்பட்டுள்ளார்.